என்ன நிர்வாகம் நடக்குதப்போ? இது தமிழ்நாடு அமைதி பூங்காவா அது? அதனால இன்னும் சொல்லிட்டே போலாம். இதுல நடவடிக்கை எடுங்க. முதல்ல இந்த மதுவை குறைங்க. டாஸ்மாக் கடையை படிப்படியா மூடுங்க. இந்த பிரச்சனைக்கு கொள்ளை கற்பு எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் இந்த மதுவும் இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்ற போதைப் அது. அதனால இன்னும் சொல்லிட்டே போலாம். இதுல நடவடிக்கை எடுங்க. முதல்ல இந்த மதுவை குறைங்க. டாஸ்மாக் கடையை படிப்படியா மூடுங்க. இந்த பிரச்சனைக்கு கொள்ளை கற்பு எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் இந்த மதுவும் இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்ற போதைப் பொருள் தான் இருக்குது. அது இது அவர் சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. நகைச்சுவையா தான் பார்க்க முடியும். என்ன அமைதி, என்ன பூங்கா இது? வேணும் அங்க பார்த்தா அங்க கொலை, இங்க கொள்ளை நடக்குது, பிரச்சனை நடக்குது, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவர் ஏதோ ஒரு வேற கற்பனையில இருக்கிறாரு. அத காவல்துறை விசாரிக்கிறாங்க. இதுல யார் பின்னணியில் இருக்கிறாங்க, யார் உண்மையான குற்றவாளிகள், யார் இவங்களை ஏவி விட்டாங்க, இதெல்லாம் முழுமையான விசாரணை நடத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனை அதை வாங்கி தரணும். இது முதலமைச்சருடைய கடமையா நான் பாக்குறேன் நானு. ஏன்னா இது போன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது. அதாவது நடந்ததுக்கு பிறகு இந்த விசாரணை செய்யுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடக்காம பாத்துக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை, முதலமைச்சருடைய வேலை அது. இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. இந்த கூலிப்படைன்னு அந்த ஒரு கலாச்சாரத்தை அழிக்கணும், வேரோட அறுக்கணும். எந்த தைரியத்துல இப்படிலாம் நடக்குது? திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்தலுக்காக எப்படி என்னன்னா பேசுவாரு, எப்படி வேணா பேசுவாரு. அவரு எப்படி திமுக அவரை வந்து நடத்தி இருக்கிறாங்கன்னு கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சிக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டாரு. ஆனா திமுகவில் நாங்க உங்களுக்கு பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டோம், ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்போம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம. அதனால அவருக்கு வேற வழி இல்லாம அந்த கூட்டணியில முழுங்கிட்டு இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறார் அவரு. நிச்சயமா எல்லாமே எடுத்துட்டு நாங்க போவோம், டெல்லியில சொல்லுவோம். இது இங்க ஏன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கடமை. இது மாநில அரசு செயல்படணும். முக்கியமா காவல்துறை வந்து முதலமைச்சருக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அதில். அப்ப முதலமைச்சருக்கு வந்து இது பொறுப்பேற்க முடியலன்னா வேற யாருக்காவது கொடுக்கணும். துறையை கொடுத்துட்டு போங்க. இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்குதுன்னா வேற யார்கிட்ட துறையை கொடுத்துட்டு போங்க. நிச்சயமா செயல்படுற மாதிரி தெரியல எங்களுக்கு. செயல்பட்டு இருந்தா இந்த கொலையை தடுத்து இருக்கலாம்ல. நான் மீண்டும் சொல்றேன், உளவுத்துறையில கிட்டத்தட்ட இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்க பார்த்தாலும் உளவுத்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இங்க எந்த கிராமத்துல எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுக்கலாம், எவ்வளவு ஓட்டு குறையுது, இவங்களுக்கு வாங்க ஓட்டு எப்படி காசு கொடுத்து வாங்கலாம், அந்த திட்டத்துல திமுக கிட்ட ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க உளவுத்துறை. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் முடக்கணும். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக ஒரு காவல்துறையா பேர் எடுத்தது. நீங்க அந்த பேரை தக்க வைக்கணும். காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை நான். ஆனாலும் அது முழுமையாக பணியாற்றணும். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பார்த்து காவல்துறைக்கு தெரியாம ஒரு பாக்கெட் கள்ளச்சாரம் விற்க முடியாது, ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது. ஆனா அப்பயும் வித்துட்டு இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கும் வித்துட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில இன்னும் அதிக அளவுல வித்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தா அப்புறம் அது நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் ஒரு 10 பேர் கைது பண்ணுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அவ்வளவுதான்.